புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுதும் உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை: கடவுள் மோசே ஊடாக கொடுத்த கட்டளைகளை 10 கட்டளைகள் கொண்டிருக்கின்றன. இயேசு இந்த கட்டளைகளின் பின்னேயுள்ள ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார். உதாரணமாக, இன்றைய நற்செய்தியில் கொலை செய்யாதே என்ற கட்டளையின் உட்கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார். மேலோட்டமாக இந்த கட்டளையை நோக்கும்போது ஒருவர் இன்னொருவரை நேரடியாக கொலை செய்யாத வரை அவர் தான் கொலை குற்றவாளி இல்லை என்றே எண்ணுவார். ஆனால் இயேசு கொலை என்ற செயலுக்கு அப்பாலும் இந்த கட்டளை போவதை காட்டுகின்றார். இந்த கட்டளை கொலையிலும் பார்க்க குறைவான சில உள்ளார்ந்த வெளியார்ந்த செயல்பாடுகளையும் தடை செய்வதை இயேசு வெளிப்படுத்துகின்றார். கொலையோடு தொடர்புடைய 3 பாவங்களை இயேசு இங்கு எடுத்து காட்டுகின்றார். முதலாவது கோபம். கோபம் ஓர் உள்ளார்ந்த செயலாகும். 3 பாவங்களிலும் மிகவும் குறைவான பாவத்தன்மை கொண்டது. இது ஒரு தீர்ப்பிடும் எண்ணத்துடன் அல்லது கண்டனத்துடன் தொடங்குகின்றது. இது கோபத்தின் வெளிப்பாடேயாகும். இந்த உணர்வுகள் பாவம் இல்லை என்றாலும் எடுத்த எடுப்பிலே தீர்ப்பிடுவதற்கும் அவமதிப்பதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. அவருக்குள் இருக்கும் இவை செயல் வடிவம் பெறாத போதிலும் அவருள் ஊன்றியிருக்கும் கோபமே காரணம் என்பது உண்மையாகும். இப்படிப்பட்டவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று இயேசு கற்பிக்கின்றார். இரண்டாவது நிலை பாவம் வாய்மொழி சார்ந்தது, அதாவது அறிவிலியே என்று சொல்வதாகும். இது ஒருவரை இழிவுபடுத்துவதாகும். அதாவது ஒருவரை தலைக்குள் ஒன்றும் இல்லாதவர், பயனற்றவர் என்று சொல்வதாகும். இவ்வாறு சொல்வது கோபத்தின் வெளிப்பாடாகும். இது ஒருவர் இன்னொருவர் மீது கொண்டிருக்கின்ற ஆழமான வெறுப்பையும் கடவுளின் பார்வையில் அவரின் மதிப்பை அங்கீகரிக்க தவறியதையும் வெளிப்படுத்துகின்றது. ஒருவர் கடவுளின் பிள்ளை என்ற மதிப்பை கொடுக்க அவர் தவறிவிடுகின்றார். இப்படிப்பட்டவர்கள் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார்கள் என்கிறார் இயேசு. மூன்றாவதாக, மிகவும் பாரதூரமான குற்றம் ஒருவரை முட்டாள் என்று சொல்வது. திருவிவிலியத்தில் முட்டாள் என்று சொல்வது ஒருவரை அவமதிப்பதை தாண்டி செல்லுகின்றது. இது ஒருவரின் குணத்தை கண்டனம் செய்வதாகும். திருவிவிலியத்தில் முட்டாள் என்பவர் கடவுளை புறக்கணித்து ஒழுக்கச் சீர்கேட்டில் வாழ்பவரை குறிக்கின்றது.
எனவே ஒருவரை முட்டாள் என்று அழைப்பது அவரது உள்ளத்தின் மீது தீர்ப்பை வழங்குவதாகவும் கடவுளிடம் இருந்து அவர் துண்டிக்கப்பட்டவராக கொள்வதாகவும் அமைகிறது. இப்படி அழைப்பவர்கள் எரிநரகத்துக்கு ஆளாவார்கள் என்கிறார் இயேசு. கொலை என்ற செயலை கடந்து சென்று இயேசு கற்பிக்கும் ஆழமான படிப்பினைகளை இன்று சிந்திப்போம். எமது பாவத்தில் இருந்து கடவுளிடம் திரும்பிச் செல்லும் காலமே இத்தவக்காலமாகும். கோபம், எழுந்த மானமாக தீர்ப்பிடுவது, முட்டாள் என்று அழைப்பது எங்களிடம் இருக்கின்றனவா? இருந்தால் அவற்றை விட்டு விலகிட இந்த தவக்காலத்தில் முயற்சிகளை மேற்கொள்வோம். செபம். ஆண்டவரே, நீர் மற்றவர்களை அன்பு செய்வது போல நாங்களும் அவர்களை அன்பு செய்ய எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.